மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். சில காரியங்களை படை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும், சில காரியங்களை ரகசியமாக செய்து முடிக்க வேண்டும். வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எப்போயுமே பரபரப்பான படங்கள் எடுக்கக்கூடியவர் நம்ம மோகன்ஜி. அவருடைய படத்தில் வந்து நிறையா ஜாதிய ஒரு சிந்தனை இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வந்து மதத்தை பின்புலமாக வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. படத்துடைய பேர் வந்து திரௌபதி 2. ஏற்கனவே திரௌபதினு ஒரு படம் சில வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்தார் இல்லையா? அந்த திரௌபதிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது திரௌபதி 2ன்னு அவர் இந்த படத்தை எடுத்ததுனால 2ன்னு இவர் கொடுத்துருக்காரு. சரி, இதுக்குள்ளே போவோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். படத்தில் ஓப்பன் பண்ணால் நம்ம ரிச்சர்ட் இருக்கார். ரிச்சர்ட் வந்து அவருடைய கிராமத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓப்பனிங்லேயே ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற அவருடைய சொந்தக்காரரை வந்து வயலில் வந்து விற்க போகிறாராம் அவருடைய நிலத்தை. அங்கே வந்து வஃபு வாரியம், அதாவது முஸ்லீம்கள் இஸ்லாமியருடைய வஃபு வாரியம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த நிலத்தை, அந்த நிலம் வந்து அவருக்கு சொந்தம்னு ஒரு பிரச்சனை வருது. உடனே வந்து இவர் ஒரு பாயை போய் பார்க்குறாரு. பாய் வந்து நீங்கள் வந்து எங்கள் ஜமாத்தில் போய் பேசுங்க அப்படிங்கிறாரு. இந்த சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ இவங்க வந்து ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்கு போகிறாங்க. அவங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு ஒரு கோவிலுக்குள்ளே போகிறாங்க. அந்த கோவிலில் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு, யாருன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு இது வருது. அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு திரௌபதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இறங்குறாங்க. அந்த யார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது 700 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்க கதையை வந்து 14ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கதையை வந்து சொல்கிறாங்க. இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். அதாவது 14ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் டெல்லியை வந்து சுல்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். துக்ளக் சுல்தான் ஆட்சி பண்ணுறாரு. இந்த பக்கம் மதுரையை வந்து கில்ஜி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கொடூரமாக வந்து மக்களை வந்து இந்து மதத்தில் இருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றுறாங்க. அவங்க என்னென்ன வழிமுறைகளில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. பிடிக்காதவங்க மேலே ஜஸ்தியாக வரியை போடுறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம வல்லாள மகாராஜா நம்ம நட்டி வந்து என்ன பண்ணுறாரு, காடவராயரை வச்சுக்கிட்டு நிறைய சண்டையெல்லாம் போகிறாரு, போராட்டம்லாம் பண்ணுறாரு. இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்க, எதிர்பாராத விதமாக வல்லாள மகாராஜா வந்து கொலை பண்ணிடுறாங்க. வல்லாள மகாராஜா நம்ம திருவண்ணாமலை பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவரை வந்து நம்ம வந்து கில்ஜியினுடைய ஆதரவாளர்கள் கொலை பண்ணிடுறாங்க. இதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கோபத்தில் சுல்தானை காலி பண்ணுறதுக்காக டெல்லிக்கு போகிறாரு. கில்ஜியை கொல்றதுக்காக நம்ம ஹீரோயின் திரௌபதி வந்து மதுரைக்கு வர்றாங்க. இவங்க 2 பேருடைய எண்ணம் நிறைவேறிச்சா அப்படின்றதான் இந்த படம். இந்த படத்தை 2 மன்னர்களுக்கான ஒரு படமாக, போராட்டமாகவும் சண்டையாகவும் எடுத்திருந்தால் இந்த படத்தை நம்ம நிச்சயமாக ரசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த போராட்டம்ன்ற பின்னணியில் அவர் காட்சிக்கு காட்சி என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி நம்ம மீடியாவில் பேசுவாங்க இல்லையா, யூடியூப்பில், அதே மாதிரி நம்ம நிறைய அரசியல் மேடைகளில் பேசுகிற காட்சிகளை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜெர்சியா வரியை பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி நாம் வந்து இறைவன் வந்து பல இறைவன் கிடையாது, ஒரு இறைவன் கிடையாது, பல இறைவன்றாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம மீடியாவில் சில பேர் பேசக்கூடியது அப்படியே படமாக காட்சிகளாக அவர் வச்சுருக்காரு. பெரும்பாலும் இந்த 2 மன்னர்களுக்கு இருக்கக்கூடிய சண்டையை பற்றி பேசுகிறத விட 2 மதங்கள்லையும் வந்து உயர்வு தாழ்வை காமிக்கிறதையும் வேறுபடுத்தி காமிக்கிறது தான் இவருடைய நோக்கமாகவே இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, வரலாறுக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது உண்மையாக என்னன்றது கூட தெரியல. இவங்க வந்து நம்மளுடைய மன்னர்கள், இஸ்லாமிய மன்னர்கள் வந்து சுல்தான் வந்து மனித கறியை வெட்டி வாயில் திணிச்சாங்க அப்படின்றலாம் காமிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இதற்கான ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா அவர்கிட்ட இல்லை. முதல்ல இந்த வல்லாள மகாராஜா கதையே அவர் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்து எழுதினாருன்னு சொல்கிறாங்க. இது வரலாற்று உண்மை வந்து எதுவும் பின்னணி கிடையாது. இவராக வந்து மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்திருக்காரு. இந்த உலகம் முழுவதையும் வென்று மக்கள் அனைவரையும் இந்த துக்ளக்கின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என் லட்சியம். இதுலையும் வந்து ஒன்று சிறப்பாக இல்லை. நமக்கு தெரியும், விஜயநகர பேரரசு வந்து ஹரிகரர் புக்கர்னு 2 பேர் இதில் வந்து ஆந்திரா பகுதியில் ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர் தான் விஜயநகர பேரரசு ஆரம்பித்தாருன்னு இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து காட்டுறாரு. இது என்ன வரலாற்று புரிதல்னே நமக்கு சரியாக தெரியல. இன்னொரு விஷயம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பாக மறந்துட்டார். என்ன மறந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எத்தனையோ அந்நிய படையெடுப்புகள் நடந்திருக்கு. இஸ்லாமியர்களும் ஒரு அந்நிய படையெடுப்பு தான், ஆங்கிலேயர்களும் அந்நிய படையெடுப்பு தான். இவர்கள்லாம்
படையெடுத்தாங்க. இங்கே இருக்கிற மக்களை பல விதங்களாக துன்புறுத்துலாங்க. அதுலேயே மதமும் ஒரு விஷயமே தவிர மதம் மட்டுமே அவங்க செய்யலை. ஆனால் இவர் மதத்தையே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் திருப்பி திருப்பி. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமியர்கள் படையெடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் இஸ்லாமிய மன்னர்களுக்கும் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில், இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாய்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. எங்கேயோ இருந்த அவுரங்கசீப்புக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கும் நம்ம ஊரில் மதுரையிலையும் திருநெல்வேலியில் இருக்கும் பாய்க்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் இவர் எப்படியாவது சம்மந்தப்படுத்தணும் அந்த படத்தில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுக்கு எதையோ காரணங்கள்லாம் சொல்கிறாரு. கோயிலை இடித்தாங்க, அதை இடித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கார். அலாவுதீன் கில்ஜி கோவிலை இடித்ததா ஒரு வரலாறு உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை மாலிகாபர் படையெடுத்தார் எல்லாமே சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இந்திய மன்னர்கள் கிடையாது, அவங்க இந்தியாவுடைய எந்த உறவும் கிடையாது. அதனால் அவங்க செஞ்சாங்க அதனால் இன்றைக்கி இருக்கிற இந்த மதுரையிலையும் திருநெல்வேலியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவர் இப்படி பேசுகிறாரு. இந்த படத்தில் இடித்தாங்கன்னா அதான் மதுரைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோவில் போகும்போது நடராஜர் சிலைக்கு பக்கத்தில், அதாவது சிவன் சிலைக்கு பக்கத்தில் ஒரு நடராஜர் சிலை இருக்கும். அந்த ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காலை மாற்றி இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிலையை செஞ்சவதே ஒரு இஸ்லாமியர் தான் அப்படின்ற ஒரு கருத்து இன்றைக்கும் உண்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் நிறையான ஒற்றுமைகள் நிறைய இடங்கள்ல இருக்குது. இதையெல்லாம் சிதைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த படம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் அப்படி சிதைச்சிட்டாலும் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றும் நம்ம தமிழ் மக்கள் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு, இந்த காதில் கூட முதல்ல வாங்குவாங்களான்னு தெரியல. இதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. படத்தில் நடிப்பை பற்றி பார்த்தீங்கன்னா, நட்டி ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி மற்ற ரிச்சர்ட்டுக்கு அந்த கேரக்டருக்கான அந்த கம்பீரமோ அந்த ஒரு உடல் மொழியோ வரவே இல்லை. ஹீரோயின் அந்த திரௌபதிக்கான அந்த இது யார் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனுஷ்கா மாதிரி ஆட்களை எடுத்து பண்ண வேண்டிய கேரக்டரை அதுக்கு தொடர்பே இல்லாத ஒரு ஹீரோயின் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க எப்போயுமே எல்லா டயலாக்கும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் நம்ம நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கார். கொஞ்சம் தமிழை தப்பாக பேசிட்டா நம்ம பாய்னு நம்பிடுவோன்ற மாதிரி இன்னும் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே சினிமா மைண்டை அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. இருக்கிற எல்லா பாய்களும் தமிழை தப்பாக பேசுகிறாங்க. அப்படி பேசிட்டா அவங்க முஸ்லீமு அப்படின்ற மாதிரி தப்பாக என்ன உச்சரிப்பாக வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதுவும் கில்ஜியாக நடிக்கிறவர் இருக்கார். அவரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு காமெடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் தான் வருது. அவருக்கு ஜில்லியாக நடித்ததை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் அதிகமாக வருது. ஸோ மற்றபடி ஒன்றும் இந்த படத்தில் ஈர்ப்புக்கான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதான் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை நான் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்கிறது அதே தான். இஸ்லாமிய மன்னர்கள் வேறு, ஆங்கிலேயர்கள் வேறு. அவங்க எல்லாருமே இந்திய மன்னருக்கு சரியான ஒரு விஷயத்தை பண்ணலை. ஆங்கிலேயர்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு. நம்ம காந்திஜியும் நேதாஜியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாருமே ஆங்கிலேயர்கள்லாம் எடுத்தாங்க. கிறிஸ்துவத்துக்கோ இஸ்லாமியருக்கோ மதத்துக்கோ அவங்க எந்த விதத்துலையும் அவங்க எதிரானவங்க இருந்தவரில்லை. இந்தியா அப்படிங்கிறது எல்லாரையும் அரவணைச்சிக்கிற ஒரு நாடு தான். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு எல்லாருடைய மண்ணும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ பேர் நாகூர் ஆண்டவரை போய் வழிபடுற எத்தனையோ இந்துக்கள் இருக்காங்க. வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய எத்தனையோ இந்துக்கள் இருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு மாநிலம் தான். இந்த மோகன்ஜி படம் இதை முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் எடுத்தார்னா கொஞ்சம் பெட்டராக எடுப்பார் நமக்கு தோணுது. அவர் வீடியோவில் போய் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இந்த படத்தை தவறாக விமர்சனம் கொடுக்குறாங்கன்னு. இது தவறாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த படத்தில் எதுவுமே வரலாறே தவறாக புரிந்துக்கப்பட்ட ஒரு மனிதன் எடுத்த மாதிரி தான் இந்த படமே இருக்குது. அதனால் இந்த படத்தை ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா மத்தியில் பிஜேபி வந்ததுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வருது. இதை 1% வேணுமா உண்மை இருக்கலாம். பாக்கி 99% புனைவுகள் தான் இந்த படத்தில் அதிகம். அந்த வரிசையில் இதுவும் ஒரு படம். இந்த படத்தையும் மக்கள் பல படங்களை இந்த மாதிரி படங்களை புறக்கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் சிம்பிளாக அவங்க புறக்கணிச்சிருவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.